பாங்குங்கிறது தனி இபாதத். எப்படி தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்போமோ, தொழுகையில் பேசலாமா? தொழுகையில் சலாம் சொல்லலாமா? தொழுது முடிச்சுதானே சலாம் சொல்லணும். அதை கூட நம்ம என்ன செய்யறோம், அவசரமாக சலாம் சொல்கிறோம். தொழுது முடிச்சு நம்ம சலாம் கொடுப்போம் இல்லையா? இந்த சலாம் கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறோம்? தொழுது முடிச்சுட்டு மாஷா அல்லா மலக்குமார்கள் நம்மகிட்ட இருக்காங்களே, கிராமன் காத்திபீன் மலக்குமார்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களத்தான் நம்ம நினைச்சு சலாம் கொடுத்துட்டு தொழுகையிலேருந்து வர்றோம். அப்போ தான் நம்ம தொழுகை வந்து அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு சேரும். அப்போ அப்படி அந்த நேரத்தில் நம்ம சலாம் கொடுக்காம யார்கிட்டையாவது பேசுவோமா? பேச மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் பாங்குக்கு பதில் சொல்லி பாங்கு துவா ஓதி ஆயத்து குர்சி ஓதிட்டு சலவாத்து சொல்லிட்டு நம்ம சலாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். இப்போ இந்த பாங்கு சொல்லி அதுக்கு பதில் சொல்லி நம்ம சலாம் சொல்லும்போது நம்மளுக்கு எவ்வளவு நன்மை அல்லாஹ் தர்றான்னு தெரியுமா? 1,00,000 நன்மைகளை நம்ம அக்கௌண்ட்டில் போடுறோம். கன்னத்தில் கை வைக்காதீங்கம்மா. குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னதான் கவலை இருக்க தெரியல. கொஞ்சம் பேட்டி எடுங்களேன் ஆலிமாமார்கள். கவலைகளை கேட்டுனால அகமதில் தீர்த்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம்ல. யாருமே கன்னத்தில் கை வைக்கக்கூடாதுமா. சரி ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த பாங்கு சொல்லி அந்த பாங்குக்கு பதில் சொல்லும் போது இன்ஷா அல்லாஹ் நம்ம பதில் சொல்லி அதுக்கு ஆயத்து குர்சி ஓதுனதுக்கு பிறகு நம்மளுக்கு என்ன ஆகுது? 1,00,000 நன்மை நம்மளுக்கு அக்கௌண்ட்டில் விழுது. இதை விட பெரிய நியமத்து என்ன தெரியுமா? நாம் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கலிமாவை ஒரு மலக்கு வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவாங்களாம். சுபஹானல்லாஹ். ஒரு மலக்கு வந்து நம்மளுக்கு என்ன செய்வாங்களாம்? ஞாபகப்படுத்துவாங்களாம். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள். அப்போ பாங்கு சொல்லையில் பேசலாமா? சலாம் சொல்லலாமா? பதில் சொல்லுங்கப்பா. பதிலும் சொல்லக்கூடாது, அதாவது சலாம் சொல்லக்கூடாது, அதே நேரத்தில் பேசக்கூடாது, முற்றிலும் பேசக்கூடாது. யார் வீட்டுக்குள்ளேயும் போகும்போது பாங்கு செய்யிட்டாங்கன்னா அந்த வீட்டு வாசல்லையே கொஞ்சம் நேரம் தாமதிச்சு போகிறதுல தப்பு இல்லை. இல்லை உள்ளே தான் போகக்கூடிய சூழ்நிலை வருது. உள்ளே போனால் சலாம் சொல்லாமல் தான் உள்ளே நுழையணும். வர்றோம்னு கதவை தட்டிட்டு ஏதாவது ஒரு சீனல் காட்டிட்டு நம்ம உள்ளே நுழையணும். பேசக்கூடாது. பாங்கு சொல்லும்போது பேசுபவர்களுக்கு குறைந்த தண்டனை. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் அந்த பாவத்திலேருந்து பாதுகாப்பானாக. குறைந்த தண்டனை. இந்த தண்டனை யாருக்குமே வரக்கூடாது இன்ஷா அல்லாஹ். என்ன தண்டனை தெரியுமா? சக்கராத்தின் வருத்தத்தில் களிமா வராது. நவுது பில்லாஹி மின்ஹா. யாருமே சொல்லலை, சத்தமாவெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்போ பயான்லையும் எந்த மஜ்லிஸ்லையும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் நவுது பில்லாஹி மின்ஹா அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்லும்போது நம்மளுக்கு 40,000 தரஜாக்கள் கூடுமா, ஞாபக திறன் கூடுமா. கவலைகள் கஷ்டங்கள் யாருக்கு இல்லை, எல்லாம் போயிடும். மஜ்லிஸின் மூலமாக அல்லாஹ் தஆலா எல்லாம் நடத்துவான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருவர்களும் மனதில் வைக்கணும். இந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நியமத்து கோடான கோடி நியமத்து. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எல்லாருமே மஜிதே ஆளுமையுடைய மொட்டுக்கள். இந்த மொட்டுக்கள் எல்லாருமே நீங்கள் மலராக மாறணும். அந்த மலராக மாறக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு அடிப்படையாக சொல்லிக் கொடுப்பது இந்த பாங்கு சொல்லும்போது நம்ம பேசவே கூடாது, தண்ணீர் அருந்தக்கூடாது, சாப்பாடு அதாவது தண்ணி குடிக்கணும்னு இப்போ நினைப்பு வருது. பாங்கு சொல்லிட்டாங்க, தண்ணி குடிக்காமல் இருந்துடணும். எங்கேயாவது போகணும்னு நம்ம பெறப்படுவோம். பாங்கு சொல்கிறதுக்கு முன்னாடி போயிட்டோம்னா போயிடலாம். ஆனால் பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம வெளியே போகக்கூடாது. அதையெல்லாம் நம்ம மனசில் பதிய வைக்கணும். பாங்குக்கு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த அங்கீகாரம் பெரிய அங்கீகாரம். பாங்கு இல்லாமல் தொழுகை இல்லை, அழைப்பாளர்கள் இல்லாமல் நம்ம தொழுக முடியாது. பாங்குங்கிறது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய மகத்தானது. இப்போ நம்ம ஒரு ஒரு வீடோ ஆடைக்கோ சொந்த வீடோ போய் பார்க்க போகிறோம், சொந்த வீடோ கட்டுறோம், ஒரு ஜன்னல் வைக்கிறோம். காற்றுக்காக ஜன்னல் வச்சோம்னா அந்த காற்று மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய எண்ணம் பாங்கு சத்தத்துக்காக இந்த ஜன்னல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டா நம்மளுக்கு அந்த பாங்கு சொல்கிற நேரமெல்லாம் உள்ள நன்மையும் கிடைக்கும், பாங்கோசையும் கேட்கறதுக்கு எல்லாம் வழிவகுத்து கொடுக்கும். அந்த சிந்தனை தான் இன்னமல் அஹ்மாலு பின்னியத். அதனால் இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொல்லும்போது பேசக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு சம்பவம். ஹாரூன் ரஷீத்